So hello guys, welcome. Hope you all doing good. போன டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஆகுது. இன்றைக்கி அதே டைமில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு இன்றைக்கி காலையில் 3 மணிக்கு போயிட்டு ரூமில் சார்ஜ் போட்டேன்னா சார்ஜ் போட்டு வச்சுட்டு தூங்கிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கனெக்ட் பண்ணலை. காலையில் எந்திரிச்சு பார்த்தா கேமராவுக்கும் சார்ஜ் இல்லை, பவர் பேங்க்கும் சார்ஜ் இல்லை, ஃபோனுக்கும் சார்ஜ் இல்லை. நான் என்ன செய்வேன்? இப்போ பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் பார்த்துருக்கேன். இன்றைக்கி ஜொமேட்டோ அங்கிள் ஆஃபர் தட்டி விட்டுருக்கான் போல இருக்குது. திரும்பின பக்கம்லாம் ஆர்டர் விழுகுது. இப்போது நான் சொன்ன மாதிரி தான், ஜொமேட்டோ அங்கிள் ஆஃபர் போடலைன்னா யாருமே ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ண மாட்டானுங்க. ஸ்விக்கி அதே கண்டிஷனில் தான் இருக்கும். காய்ஸ் இன்றைக்கும் மழை வருவான் போல இருக்குது. இன்றைக்கும் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ரெயின். காய்ஸ் சன்செட் வேற மாதிரி இருக்குது. செம்மையான சன்செட். வாவ். பரனூர் டோல்கேட் பக்கத்தில் ஒரு ஸ்பாட் இருக்குது. இந்த டயத்தில் அங்கே இருந்தோன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். காய்ஸ் ஐ காட் ஆர்டர். வாங்க போகலாம். செம்மையாக இருக்குது க்ளவுடு. ப்ரோ வேலை செய்கிறவங்களுக்கு வேறு காது கேட்காது. ப்ரோ ஸ்டில் ஃபுட் நாட் ரெடி. ஒரே ஒரு ஆர்டர் தான் வந்திருக்கு போல இருக்குது. அதையுமே இங்கே கொடுக்காம ஃபுல்லாக டைனிங் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். கடுப்பாகுது. தூக்கம் வருதுடா, தருவீங்களா மாட்டிங்களாடா? வழியாக கொடுத்துட்டானுங்க. இன்னொரு மேட்ரு என்னன்னா, நான் குளிக்கவே இல்லை, அழுக்காக இருக்கேன். என்ன சண்டை விட்டுட்ருக்கானுங்க? அடடா. பொத்தேரி ப்ளஸ் ரெய்னி கிளைமேட் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் கைஸ். எம்ம ரோட்டை பார்த்து ஓட்டு. காய்ஸ் இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோபமைன் டீடாக்ஸ் பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணி ஒரு 3 நாள் ஆகுதா. 3 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கா. டோபமைன் கிடைக்காம சுற்றிட்டுருக்கேன். அப்பப்போ கிடைக்கிது. ஒரு பையன் வீடியோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னு வாண்டடாக சொன்னான். நேற்று பார்த்தீங்களா அந்த பையன் சொன்னான். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சில டைம் இப்போ சும்மா இருக்கேன்னா ஆர்டர் இல்லாமல் அந்த மாதிரி டயத்துலலாம் டீ குடிக்கணும் போலே இருக்குது. ஏன்னா நான் டீ அடிக்டடும் கூட. ஸோ எப்போ பாரு எங்கேயாச்சும் டீ கடையை பார்த்தாலே டீ குடிக்கணும்னு தோணுது. வடை சாப்பிட்றதும் இல்லை, வடை சாப்பிட்றதையும் நிப்பாட்டிட்டேன். வடை சாப்பிட்டோம் 3 நாள் ஆகுது. ஸோ அதனால் எங்கே பார்த்தாலும் டீ குடிக்கணும் போலே இருக்குது. ப்ளஸ் ஸ்நாக்ஸு வேறு. ஒரு விஷயத்த வேணான்னு ஒதுக்கிட்டு இருக்கும்போது மற்ற விஷயத்துக்கு அப்படியே பிரெயின் தேடுது. இது மாதிரி தான் இருக்கும். சிகரெட் அடிக்கிறவங்களோ இல்லை ட்ரக்ஸ் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கோ இப்படி தான் இருக்கும். ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த டோபமைனுக்காக தான் திருப்பி அதையே தேடும். மற்றபடி அவங்க அந்த டேஸ்ட்டுக்காகவோ அந்த சிகரெட்டு குடித்தா ஒரு மாதிரி சிகரெட் குடித்தா நல்லா இருக்குது அப்படின்ற அது ஏன்னா அந்த டோபமைனுக்காக தான். டோபமைன் சிகரெட் இங்கே பாரு. ஐயோ வடை இருக்குது, சமோசா வேறு வச்சுருக்கானே. வேணாம், சாப்பிடக்கூடாது. ஜொமேட்டோ ஆர்டர் ஆஃபரை ஸ்டாப் பண்ணிட்டான் போல இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா பிஸியாக இருந்தேன் இந்த டயத்தில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கேன். இது 2 ஃபேக்டர் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே ஒர்க் முடிச்சுட்டு எல்லாரும் ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ ஆர்டர் போட மாட்டாங்க. இப்போ இருக்கீங்க இல்லை, முதல்ல ஆர்டர் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இங்கிட்டே போவோம், தான் ஷார்ட்கட். கைஸ் ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. இப்போ தான் ஒரு மேட்ரு ஞாபகம் வருது. என்னன்னா, ஜொமேட்டோ ஒருத்தன் காது மேலே கொடுத்துட்டான்னு சொல்லி நேற்று வீடியோ போட்டிருக்கேன். A2B ஜொமேட்டோவோட டீலிங்கை கேன்சல் பண்ணிட்டான். A2Bலேருந்து இனிமேல் ஜொமேட்டோ ஆர்டர் கிடையாது, என்னோடய சேல்ஸை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு A2B கையுரிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு A2B ஜொமேட்டோ வேணான்னு சொன்னது ஜொமேட்டோவுக்கு பெரிய ட்ராபேக். சத்தியமாக A2Bயில் கண்டமணிக்கு ஆர்டர் வரும். A2Bயில் அப்பர் மிடில் கிளாஸும் ரிச் கிளாஸும் ஆர்டர் போடுவாங்க. A2Bயோட டார்கெட் ஆடியன்ஸே அவங்க தான்.
ஸோ இப்போ A to B வந்து வேணான்னு சொன்னதே அவனுக்கு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். ஆஃபர் எல்லாமே A to Bயில் வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க. இப்படிலாம் அடி வாங்கிட்டு இருந்தான்னா என்ன செய்கிறது? சப்போர்ட் அங்கிள், பார்த்து சூதானமாக இருந்துக்க அங்கிள், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. காய்ஸ் தூக்கம் வருது guys. நானும் குத்துப்பாட்டு போட்டு கேட்டுகிட்டே ஓட்டுறேன், என்னமோ தனியாக பேசுகிறேன், ஆனாலும் முடிய மாட்டேங்குது, தூக்கம் வருது கைஸ். தூக்கம் வரனால ஒரு சின்ன டாஸ்க்கு எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். சின்ன பிள்ளைத்தனமான டாஸ்க்கு தான். எனக்கு வந்து என்ன ஆசைன்னா, இந்த சேலஞ்ச் வந்து முடிய போகிற டயத்துக்குள்ளே ஒரு 1000 சப்ஸ்கிரைபராச்சும் வந்தால் நல்லாயிருக்கும், அதாவது மானிட்டைஸ் ஆகிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை எனக்கு இருக்குது. ஸோ அதை வச்சு ஒரு பெட் கட்டி தான் இந்த சேலஞ்சு. என்ன கதைனா, இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுது. இன்னும் 5 hours இருக்குது. 5 ஹவர்ஸ்க்குள்ளே எத்தனை ஆர்டரு? 12 ஆர்டர், 12 இல்லை 11 ஆர்டர் ஈஸி தான். வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும். ஸோ இந்த சக்ஸஸை, இன்றைக்கான சக்ஸஸை ஒரு டீயோட செலிப்ரேட் பண்ணலாம் நைட்டு 2 மணிக்கு. ஓகேவா? இதுதான் இன்றைக்கான டாஸ்க். ஸோ தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் சேர் அப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு டாஸ்க் ப்ரோ. காய்ஸ் ஃபுட் ரெடி, 2 minutes வெயிட்டுன்னு சொல்லிட்டாப்புல. எப்போ வர்றது, நான் எப்போ போகிறது? ஏய் என்னடா இது? வாவ், இருங்க தண்ணி குடிப்போம். ஆர்டர் கம்ப்ளீட்டட். பார்த்திங்கன்னா 20 அடுத்த ஆர்டர் கொடுத்துட்டாங்க கைஸ். இந்த SRMல தண்ணி சூப்பராக இருக்குது, பாட்டில் இருக்கிறனால ஜில்லுன்னு இருக்குது, செம்மையாக இருக்குது. தன்னால நான் இதை பார்த்ததே இல்லை கைஸ். ஃபுட் ரெடி. இதே மாதிரி இருந்தால் 11 என்ன அதுக்கு மேலேயே பார்க்கலாம் கைஸ். டெலிவரி பாய்ஸ் கம்மியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டில் 9 more to go கைஸ். நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு. நான் இப்போ ஒரு ஃபயரில் இருக்கேன். ஒரு சுரவழி கிளம்பியதே இவ தாண்டவமே, யாரும் குறுக்க வந்துடாதீங்க, அண்ணன் ஒரு ஃபயரில் இருக்கேன். எல்லாம் பார்த்தாச்சு. என்னடா அது, புகை வந்துட்டுருக்கு, தீப்பொறி பறக்குது. ஆமாம், இவனுங்கிட்ட நம்ம போய் காட்டினா தான் ஆர்டர் ரெடி பண்ணுவாங்க. சொன்னா ஃபுட் ரெடி போடல, பட் ஃபுட் ரெடியாக இருக்குது. ஓரமாக நில்லு, ஓரமாக போங்க, அண்ணன் வரேன். ரைஸ் ஆர்டர் கம்ப்ளீட்டட். சச்சோ காய்ஸ், தூருது காய்ஸ், லைட்டாக தான் தூருது. இது கண்டினியூ ஆகுமான்னு தெரியல. என்னடா வெறிகுண்டு, டேய் இங்கே போரு, வெறிகுண்டு ஓடிட்டு இருக்கானுங்க. எங்கே போகிறானுங்கன்னு தெரில. ஓ சாப்பிட வாங்க ரைஸ். இப்போ கேட்டு போட்டிருந்தானா அவனை அப்படியே அடித்து பறக்க விட்டு நான் கேட்டை தாண்டி பறந்து போகிறேன். டிவிஎஸ் பார்த்தல, இது ஓடாது, பறக்கும். டிவிஎஸ் ரைடர். ஏய் கேட்டை தரங்கடா, கேட்டு கூண்டில் அடித்து வேடிக்கை பார்க்காதீங்கடா. கைஸ் நான் சொன்னதும் பயந்து கேட்டை திறந்து விட்டான். அந்த பயம் இருக்கணும்டா. கைஸ் ஃபுட் ரெடி, சீக்கிரம். அச்சோ மழை விழுகுது கைஸ். இன்னும் தூரல் தான் அடிக்குது. நான் கூடாஞ்சேரியில் மழை விழுகுதான்னு தெரியலையே. கைஸ் ஆர்டர் கம்ப்ளீட்டட். கைஸ் இப்போ தான் நானும் மழையை ஒரு டீலிங் போட்டோம். vlog எடுக்கணும் ப்ரோ, அதனால் நீ வந்து 2 மணிக்கு மேலே வந்துக்க அப்படின்னு சொன்னேன். மழை என்ன சொல்லிடுச்சுன்னா, சரி ஓகே ப்ரோ, நான் சும்மா ரெயின் சர்ஜுக்காக வந்தேன் ப்ரோ, உங்களுக்கு ரெயின் சர்ஜ் வரும்ல அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, நம்ம பையன்தான், ஸோ பிரச்சனை இல்லை. கைஸ் ஆர்டர் வந்துட்டான். ஆனால் மழை கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் இல்லை நல்லாவே அதிகமாகிற மாதிரி இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் vlog எடுக்க முடியல, மழை ஹெவி ஆகிடுச்சு, கண்டினியூஸாக விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. 2 மணிக்கு மேலேயும் விழுந்துக்கிட்டே தான் இருந்துச்சு.
ஸோ ஆனால் 12 மணிக்கெலாம் நான் 30 ஆர்டர், அதாவது 2 மணிக்குள்ளே 30 ஆர்டர் கணக்கு வச்சுருந்தேன். 12 மணிக்கெலாம் 28 முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 ஆர்டர் பார்த்தேன் 2 மணிக்குள்ளே. ஸோ 2 ஆர்டர் எக்ஸ்ட்ராவே பார்த்துட்டேன். ஸோ டே 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ டே 3ல் பார்த்தீங்கன்னா 1358 earnings. அதில் இன்சென்டிவ் மைனஸ் பண்ணிட்டேன். 300 வந்து பெட்ரோல் செலவாச்சு. அதுக்கப்புறம் 36 ருபீஸ் முறுக்கு டீ சாப்பிட்டேன். 45 ருபீஸ் வந்துட்டு டின்னர் சாப்பிட்டேன். அப்புறம் வந்து நைட்டு போகும்போது பசிச்சிச்சு. ஸோ ப்ரெட் ஆம்லேட் அண்டு டீ குடித்தேன். அது 52 ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் போக பேலன்ஸ் அவ்வளோதான் வந்துச்சு கைஸ்.